ரெண்டு செவந்திருச்சு செவப்பா இப்பொறியில் நீ வருவன் இருப்பா சூர்யா சர்ப்ரைஸ் சூர்யானா மாஸ்னா கல்டி மிரட்டி விட்டாருனா படம் ஃபுல்லா சர்ப்ரைஸ் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் ஒன்று ரெண்டு இல்ல எண்டா படம் ஃபுல்லா சர்ப்ரைஸ் தான் சூப்பர் கருப்பு வரான் ஃபுல் படம் கருப்பு குழந்தைட்டாரு ஆர்ஜே பாலாஜிக்காக பாருங்க செம்மையா இருக்கு கருப்பு படம் சூர்யா செம்மையா செம்ம சண்டை படம் சூப்பர் அருமையா இருக்கு எல்லாமே இருக்கு கருப்பா இறங்கிட்டா சூப்பரா நல்லா இருந்துச்சா கருப்பா நல்லா மிரட்டி விட்டான் கண்ணு ரெண்டு செவந்திருச்சு செவப்பா இப்பொறியில் நீ வருவன் இருப்பா நீ எப்ப வருவன்னு சொல்லினா ரங்க இருப்பா யாங்க இருப்பா அண்ணா சூர்யா சூப்பரா பண்ணிருக்காரு ஆர்ஜே பாலாஜி சார் செம்மையா எடுத்திருக்காரு எல்லாருமே போய் நல்லா சந்தோஷமா பாருங்க இந்த திருவிழாவை கொண்டாடுங்க நன்றி ஃபீஸ்ட் பை ஆர்ஜேபி ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ சூப்பரா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் கம்பேக் ப்ரோ படம் உண்மையா சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபுல்லா கத்தி தொண்டையே போயிடுச்சு எனக்கு கண்டிப்பா கருப்பு வெற்றி சூர்யா படம் ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோ நான் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது துரசிங்க கட்டே பிளஸ் செம்ம வேற மாதிரி மாசா இருந்துச்சு எல்லா ஆடியன்ஸே எல்லாம் சேர்ந்து கத்துனோம் வேற மாதிரி நசீம் சூர்யா படம் பிளாஸ்ட் சூப்பரா இருக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காரு ஆல்சோ நல்லா டைரக்ஷன் பண்ணிருக்காரு காமெடி ஃபுல்லா பிளாஸ்டா இருக்கு பார்க்கலாம் ப்ரோ கேமியோலாம் அவ்வளோவாலாம் இல்லை படம் நல்லா இருக்கு சாயபி நல்ல பாட்டு நல்லா பண்ணிருக்காரு பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ஒரு சீனுமே சூரியனோட அப்பியரன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் இந்த டைமுக்கு ரொம்ப தேவையான படம் நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய பல கொள்ளைகள்லாம் நடக்குது அதை வந்து தீர்ப்பு தேடி நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் அங்கே வந்து நம்மளுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது இங்கே வந்து ஒரு கருப்பு மூலியமாக ஒரு கடவுள் மக்களுக்கு உதவி செய்கிறத தாண்டி இப்போ இந்த படத்தில் இந்த இவங்க தான் உதவி செஞ்சிருந்தாலும் மக்கள் தான் முதல்ல மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத ஆர்ஜே பாலாஜி அண்ணா சிம்பிளாக ஒரு மெசேஜ் கொடுத்து இந்த படத்தை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது ஒரு சீனுமே சூரியனோட அப்பியரன்ஸ்லாம் ரொம்ப டெரிஃபிக்காக இருந்தது தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் டிவியில் பார்க்கலாம் ஓடிடியில் விட்டுருவாங்க தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க உடனே பார்த்து கிளம்பி வந்துடுங்க டிக்கெட் புக் பண்ணுங்க ஃபைட் சீன் ஒன்றுமே ப்ரோ இந்த படத்தில் வந்து ஃபைட் சீனுன்னு கிடையாது நீதிக்காக போராடுற ஒரு படம் ஏன்னா அது வந்து ஃபைட் சீன்னா வந்து எதனா தப்பு பண்ணால் ஒரு மக்கள் ஆமாம் அதுதான் ப்ரோ இப்போ நான் சொல்லிட்டேன்னா ட்விஸ்டே இருக்காது வந்து பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தயவு செஞ்சு வந்து பாருங்கள் அவர் வந்து இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரிலாம் மியூசிக்கே பண்ணல ஏதோ ஒரு 30 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன்டா நான் இப்படி தான் பண்ணுவேன் இதுக்கப்புறம் விட்டா ஒரு லெவல் மேலே எப்படி போகணும் எடுத்த உடனே டாப் லெவலில் போயிட்டு சூர்யா நாக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஞ்சில் பிஜிஎம் போட்டிருக்காரு எல்லா அவருடைய இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா படமும் நல்ல படமாக அமைட்டும் ஜோதிகா மேம்லாம் கேமியோ பண்ணல கருப்பன் கேமியோ பண்ணிக்கிறாரு வந்து பாருங்க கருப்பன் தான் கருப்பு படம் இது எல்லாருமே வாங்க வந்து பாருங்க படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேற்று வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு பயங்கரமான ரிசல்ட் கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜியும் சரி சூர்யா த்ரிஷா நிறைய கேமியோ இருக்காங்க எல்லாருமே வந்து பயங்கரமான அவங்க ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சூப்பராக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு இந்தந்த சீனில் இந்தந்த மியூசிக்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற இடத்துலலாம் சூப்பராக கட் அண்ட் கிளியராக போட்டிருக்காரு மியூசிக் சீரியஸாகவே மூக்குத்தி அம்மன் மற்ற நிறைய படத்தையும் பார்த்ததை விட இந்த படத்தில் வந்து பயங்கரமான டைரக்ஷன் பண்ணிக்கிறார் அதுவும் அவரோட ரோல் வந்து இப்படிலாம் இருக்குமா அவர் இந்த அளவுக்குலாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இதோட தியேட்டர் சீனில் ஒன்று வந்து அவர் வந்து பொய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த இடத்துல பயங்கரமாக அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார் நல்லா இருந்துச்சு படம் செம்மையாக வந்திருக்கு பிரதர் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் நல்லா செம்மையாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கு படம் ஆர்ஜே பாலாஜி ப்ரீவியஸ் மூவியோட இது நல்லா பண்ணியிருக்காப்ல ரொம்ப மெனக்கெட்டு நல்லா பண்ணியிருக்காப்ல நல்லா வந்துருக்கு படம் ஆக்டிங் சார் நல்லா பண்ணியிருக்காரு சட்டிலான ஆக்டிங் தான் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காப்ல
ஃபைட் வந்து ஸ்டண்ட் வந்து விக்ரம் மோர் பண்ணியிருக்காங்க. செம்ம கிரியேட்டிவான ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா விஷுவல் வந்து ஜிகே விஷ்ணு நல்ல சினிமாட்டோகிராஃபி செம்ம ட்ரீட்டாக பண்ணியிருக்காங்க. சாய் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மியூசிக் கண்டிப்பாக வருவாப்ல. அடுத்த 50 வருஷம் ஆர்ஜே பாலாஜி இதில் சொல்ல போனால் பச்சை சட்டை நீ கண்டிப்பாக வந்து நீ அந்த இதை விட்டுறாதடா, நீ செம்மையாக பண்ணுறா. ஸோ இவ்வளோ தடைகளை தாண்டி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கும் போதே எங்கள் ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ வருஷம் என்னதான் அப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு பார்க்கும்போது தான் செமையா இருக்கு. வேலைப்பாடுங்க, இதுதான் வேலைப்பாடுன்னு சொல்றது. அதுவும் சாயோட மியூசிக் இருக்கே, ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து கருப்பசாமியே வந்து இறங்கின மாதிரி எல்லாரும் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இன்னொன்று 4-5 தடவை பார்த்தா கூட அணங்காதுன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தாங்க, நேர்மையாக இருக்கணும், எல்லாம் அந்த கருப்பசாமி பார்த்துப்பான் அப்படின்னு வந்து அதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். அதான் இப்போ சொன்னேனே, சாயோட மியூசிக் தாங்க டாப் நாச்சு, அதுதான் வேலைப்பாடு. அது இருக்கனால தான் கருப்பு வந்து சாய், சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜேபி 4 பேர். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அது நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சூர்யானாலே ஃபைட்டு, இதில் என்ன நான் சொல்லணும், அதுவும் சாய் மியூசிக்கோட சூர்யா ஃபைட்டை பார்க்கும் போது இன்னுமே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆஸ் அ ஃபேன்களாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் இங்கே ஒருத்தவங்களும் அதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்வல் நேரில் வந்து விட்னஸ் பண்ணுங்க, செம்மையாக இருக்குது. இன்டர்வல் கிளைமேக்ஸ் இந்த 2 வந்து கண்டிப்பாக நீங்கள் நேரில் விட்னஸ் பண்ணி ஆகணும். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்ல கம்பேக் சூர்யானா, அது வேற லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக சூப்பராக இருந்தது. சூர்யானா வச்சு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளோ நாள் நம்ம வேறு டைப் ஆஃப் சூர்யானாவுடைய ஆக்டிங் பார்த்துருப்போம். பட் இது அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தது. நிறைய கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு ஓவராலாக. ஆமாம், இது ஒரு நியூ ஃபேஸ். பட் வந்து அந்த வில்லன் கலந்த காமெடியுமே மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது அவருடைய இதுவும் தனித்து தெரிவார்ல, அந்த மாதிரி சூப்பராக தெரிஞ்சிருக்காரு. இதுலையுமே கரெக்டான நேரத்தில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கருப்பன் என்ட்ரிலாம் கொடுக்கும் போது வேற லெவல் கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான். ஸோ சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ரோலை. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவர் இது அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கான ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சூப்பர் கம்பேக் பண்ணி. லியோ மூவி இதெல்லாம் வரும், அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எல்லா மூவியும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சூப்பராக சூப்பர், அது சீரியஸ் சூப்பராக இருந்துச்சு. கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் அதுக்கு கரெக்டாக அந்த மியூசிக்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி காட் ஃபீல்ட் மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஓவரால்.